ராதா என்னம்மா அது? இன்னும் அவ குடிக்கலையா? இன்னும் குடிக்கல போல இருக்குடா. அதுக்கு தான் அங்கேயே இருந்து அவ குடிச்ச பிறகு வாங்கன்னு சொன்னேன். என்ன மாமா கூப்பிட்டீங்க? கீர்த்தி லைன்ல இருக்கா, இந்த பேசு. அக்கா. ராதா, என்ன ஏதோ விரதம் இருக்கிறதா சொன்னாங்க. என்ன விரதம் அது? எதுக்காக திடீர்னு விரதம் எல்லாம் இருக்க? விரதம் இருக்கிறது முன்னாடியே தெரியாதுல்லக்கா. இந்த சின்ன வயசுல போய் உனக்கு எதுக்காகமா இந்த விரதம் எல்லாம்? உன் குரலையே பாரு, எவ்வளவு டயர்டா இருக்கேன்னு. உங்க மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை பாத்துக்க சொல்லிட்டு நான் வந்தா உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் போல இருக்கு. அக்கா, நான் இருக்கிற வரைக்கும் மாமா மேல தூசி கூட படவிட மாட்டேன். நாளையில இருந்து எப்படிக்கா? ஏன் நாளைக்கு என்ன ஆயிட போகுது? என்ன ஆக போகுதுன்னு இல்லக்கா, நான் இருப்பேன், எல்லாமலையும் போயிடுவேன். இல்லன்னா வேற எங்கடி போக போற? அது அது வந்து படிக்கிறதுக்கு நான் போகணும்ல. முதல்ல நீ இந்த விரதத்தை விட்டுட்டு ஏதாவது போய் சாப்பிடு. சரிங்க அக்கா. உனக்கு நான் இல்ல, உங்க அக்கா தான் சரியான ஆளு. என்ன ராதா, ஏதாவது சொல்லணுமா? மாமா, அக்காவுக்கு சின்ன குழந்தை மாதிரி மனசு. இப்பன்னு இல்ல, இதுக்கப்புறம் கூட அவங்க என்ன பண்ணாலும் நீங்க தான் சகிச்சுட்டு போகணும். தப்பு அவங்களே செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ற? எல்லாத்தையும் இப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். என்ன சோதனை? ஏன் என்ன எப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல, யாரு என்ன சொன்னாலும் போதாதுக்கு அந்த கடவுளே சொன்னாலும் நான் அக்கா மாமாவை விட்டு கண்டிப்பா போகணும். நான் இங்க இருக்க கூடாது. பாலை குடிச்சிட்டு அவர் ரூம்லயே விழுந்திருக்கணும். இங்க இருக்கு இவ வந்தா. டேய் விஷ்ணு. ராதா, ராதா. என்னடா என்னாச்சு? பாட்டிமா, என்னாச்சு? பாட்டிமா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். டாக்டர், இந்த நேரத்துல ஏன் இப்படி? இவ பாலே குடிக்கலையா? இது என்ன கர்மம்? அவளுக்கு இப்ப ரெஸ்ட் தான் வேணும். டாக்டர் வேண்டாம், நீ போ. இது பொம்பளைங்க சமாச்சாரம், உள்ள போ. பாட்டிமா, முதல்ல அவ. வம்சி, உள்ள போன்னு சொல்றேன்.